வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லேண்ட் வாங்கும்போது பட்ஜெட் பிளானிங் ரொம்ப முக்கியம். உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா? உங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சிட்டியை விட கொஞ்சம் தள்ளி வாங்குங்க. உங்கள் பட்ஜெட் அதுவே அதிகமாக இருந்ததுன்னா சிட்டி லிமிட்டில் வாங்குங்க. முக்கியமாக சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிஎம்டிஏ அப்ரூவலோட சிட்டியோட எட்ஜில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். சென்னையில் இப்போது பொன்னேரி, அலமாதி, செங்கல்பட்டு, அனுப்பம்பட்டு, அது மட்டும் இல்லாமல் பழவேற்காடு இந்த மாதிரியான டெவலப்பிங் ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு கம்மியாகவும் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸும் ஹை பொட்டன்ஷியலாக இருக்கும். உங்கள் பட்ஜெட் 10 லட்சமாக இருந்ததுன்னா 7 லட்சத்துக்கு உண்டான லேண்ட் வேல்யூவை வாங்குங்க. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், லீகல் சார்ஜ் இந்த மாதிரி அடிஷ்னல் 2 to 3 lakhs இருக்கணும். ஓவரால் 10 lakhs வந்துடும். ஹேண்ட் இன் கேஷாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை லோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஎம்ஐ உங்களோட சேலரியோட 50% இருக்கணும். அப்போ தான் உங்களோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸையும் இஎம்ஐயும் கரெக்டாக மீட் அவுட் பண்ண முடியும். ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள், சேஃப் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.